போறீங்க? என்ன எம்டிய பாக்க? பாஸ் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. அது மத்தவங்க சொல்லிருப்பான், என்ன சொல்லிருக்க மாட்டான். ஏன்னா நான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. என்ன வர வேணான்னு அவன் ஒரு நாளும் சொல்ல மாட்டான். இன்னைக்கு சொன்னாரே சார். என்ன சொன்னா? என்ன சொன்னா? முக்கியமா சசி வந்தா உள்ள விடக்கூடாதுன்னு சொன்னாரு. அப்படியா சொன்னா? ஆமா சார். அவளா சொன்னாள் இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது, நம்ப முடியவில்லை, இல்லை இல்லை. ஆனா சொன்னாரே. பாருமா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல, நான் இப்ப மாப்பிளைய பார்த்தே ஆகணும். முடியாது சார், அவருக்கு இப்ப முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதனால யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. ஐயோ, இவன் முன்னாடி அசிங்கப்படுத்துறாளே, சிரிக்கிறானே. ஆமா, நீ எதுக்குடா இங்க வந்து நிக்கிற? உனக்கு வேலை வெளியே தானே, போய் அந்த வேலையை பாரு போ. இன்னும் அரை மணி நேரத்துல உனக்கு அந்த வேலை இருக்காது, அது வரைக்கும் ஒழுங்கா பாத்துக்க. அத நீ சொல்லாத, பாச பாக்கணும். பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் என் வேலை பாக்குறேன். பாச பாக்கணுமா? ஏண்டா, உயிர் நண்பன் என்னையே அரை மணி நேரம் கழிச்சு தான் வர சொல்லிருக்கான். ஆஃப்டர் ஆல் செக்யூரிட்டி, நீ உன்னை உடனே பாத்துருவானா? பார், போயிட்டு நாளைக்கு வா போ. சார் நீங்க உள்ள போங்க சார். என்னதானே சொன்ன? நம்ம கிட்ட கைவசம் ஏகப்பட்ட ஐடியா இருக்கு தம்பி. என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்க, அண்ணே அப்படியே ஐடியாவை அள்ளி வீசிடுறேன். அப்படியாண்ணா? ஆமா தம்பி, மல்லிகைப்பூ அல்வா மாதிரி நம்ம கிட்ட ஏகப்பட்ட ஐடியா இருக்கு. இவன் பெரிய ஆளா இருப்பான் போல இருக்கே. ஒன்னு நான் சொல்றேன் கேட்டுக்கங்க. கசமுசா ஹாட் காஃபி. கசமுசா ஹாட் காஃபியா? மூடு ஏறதுக்கு முருங்கா வறுவல். மூடு ஏறதுக்கு முருங்கா வறுவலா? கட்டில் காலை உடைக்கும் நண்டு சூப்பு. தட் மேட்டர் ஐ நோ. சரியா? சிட்டுக்குருவி லேகியம் வரைக்கும் நம்ம கைவசம் இருக்குன்னா பாத்துக்கங்களேன். சிட்டுக்குருவி லேகியமா? இப்பெல்லாம் குருவிய கூட விட்டு வைக்கிறது இல்லையா? ஆமா, அது என்ன மேட்டர்னா? என்ன தம்பி இப்படி கேட்டீங்க? இதெல்லாம் அந்த அந்த பிரச்சனைக்கு ஊந்தது தம்பி. என்ன அடிக்கணுமா நண்பா? ஆமாண்டா, அப்பாவாச்சும் உனக்கு அறிவு வருதா பாப்போம். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பி. அட விடுங்க தம்பி, சின்ன பையன் தெரியாம பேசிட்டான், மன்னிச்சு விட்டுருவோம். சின்ன பையனா? வெள்ளப்படா. கலர்ஃபுல் பூமியை கலவர பூமியா ஆக்கிட்டீங்களா? தம்பி அண்ணே, அப்படியே போகும்போது ஒரு டீ ஒன்னு சொல்லிருப்பா. அப்புறம் அதுல சக்கரை ஜாஸ்தியா போட்டு சக்கரை ஆமா அதிகமா. சீக்கிரம். ஆமா, என்னடா அவஸ்தை கலக்கற மாப்ள? டேய், அத அண்ணன் சொன்னார்ல, அதுவும் காதுல விழுந்துச்சுல, அப்படி எதுக்கு ஏன் மூஞ்ச பாத்துட்டு இருக்க? போகும்போது ஒழுங்கா டீ சொல். இத எடுத்துட்டு வரேங்க. எப்படி அத்த, இது நம்ம வீட்ல காஃபி குடிக்கிற டைம்னு எனக்கு தெரியும் அத்த. எடுத்துக்கோங்க. சீக்கிரத்திலேயே இந்த குப்பையை இந்த வீட்டில இருந்து நான் கிளியர் பண்றேன். அப்போ பண்ணி அம்மா பண்ணின்றாமா உன்ன? ஆள் கொஞ்சம் பெருத்திருந்தா பண்ணின்னு சொல்லுவியா? அப்ப வெள்ளையா இருக்கா, அதுக்காக வெள்ளை பண்ணின்னு சொல்லுவியா? என்ன திமுறமா அவளுக்கு? கரெக்ட் கரெக்ட். சிரிக்கிறாமா உன்னை பார்த்து? அழிவு காலம் நெருங்கிடுச்சு, அதான். யாரு உங்களுக்கா? ஏதோ வீட்ல இருக்கிற பெரிய மனுஷனாச்சே, மரியாதைக்குன்னு பதிலுக்கு எதுவும் பேசாம இருந்தா ஏதோ காலி பண்ணிடுவாருங்கிறீங்க, ஆப்புல உட்காந்துராதங்கிறீங்க, அழிவு காலம்ன்றீங்க.
ரெடியா? ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப தேங்க்ஸ். எவ்வளவு பே பண்ணும்? 200 ரூபாங்க. இந்தாங்க. பாய் டி. பாய் டி. நீ வாங்குறேன்னு சொன்னதும் பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா அடுத்த செகண்டே அத காலி பண்ணிட்ட. சௌமியா, நீ படிச்சு நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடு, கண்டிப்பா நான் வாங்கிக்கிறேன். ஆனா நீ கஷ்டப்படுறது இப்ப இல்லையே கதிர். அதுவும் என்னால் தான் உனக்கு எல்லா பிரச்சனையுமே. பிரச்சனையே இல்லாம இருந்தா லைஃப் போர் அடிக்கும் சௌமியா. அதுவும் லவ்ல பிரச்சனை இல்லைன்னா எப்படி? உங்க அப்பா எனக்கு பிரச்சனை கொடுக்க கொடுக்கதான் உன் மேல காதல் எனக்கு அதிகமாயிட்டே இருக்கும். ஏதோ சத்தம் போட்டு பேசினிருந்தாங்க, நம்ம வந்ததும் சைலண்ட் ஆயிட்டாங்களே. என்னவா இருக்கும்? வா. ஏண்டி வா. யார் மூஞ்சியுமே சரியில்லையே, ஏதோ தப்பா இருக்குது. நான் கண்டுபிடிக்கணும். அவ்ளோ சொல்லியும் திரும்ப திரும்ப அவனை போய் நீ பாக்குறேன்னா உன் மனசுல என்ன தாடி நினைச்சிட்டு இருக்க? அவனதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவா. அப்படி மட்டும் சொன்னா இவ கழுத்தை நெரிச்சு நானே கொன்னுடுவேன். நம்ம வீட்டு பொண்ணை ஏமா கொல்லணும்? மாமா, அவனையா இன்னும் விட்டு வச்சிருக்கீங்க? இந்நேரம் அவனுக்கு மரண பயத்தை காட்டியிருக்க வேணாம்? அவனுக்கு சொல்லு. ஒன்னும் இல்ல பெரியம்மா, எக்ஸாம் வருது, நான் படிக்காம சுத்திட்டு இருக்கேன், அதனால தான் திட்டுறாங்க எல்லாரும். உனக்கு என்ன, நல்லா தானே படிச்சுக்கிட்டு இருக்க. இதுக்கு மேல என்ன படிப்பாங்களா? உங்க அப்பா அம்மாக்கு வேற வேலையே இல்லையா? சின்ன பிள்ளைங்க 4 இடத்துக்கு போவாங்க வருவாங்க தான். எல்லாம் நாங்க பெத்து வச்சிருக்கோம் பாரு, அவ பண்ற வேலைதான். சரி சரி, நீ இங்கே இரு கொஞ்ச நேரம், அங்க போக வேணாம். இந்த வேலையை நீங்க பார்க்க கூடாதுன்னு தானே உங்களுக்கு டியூஷன் சென்டர் பார்த்துக்க சொன்னேன். ஐயோ, இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியலையே. திரும்பவும் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல சார், அந்த டியூஷன் சென்டர் இடத்த வித்துட்டாங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வேற டியூஷன் சென்டருக்கு போயிட்டாங்க சார். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் தெரிஞ்ச வேலையை பண்ணலாமேன்னு. ஏங்க, என்கிட்ட வந்து சொல்லியிருந்தா நான் வேற ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பேன்ல. திரும்ப திரும்ப உங்களை எதுக்கு சங்கடப்படுத்தணும் தான் வரல சார். இதுல என்ன சங்கடம் இருக்கு? சரி, இது சத்யாக்கு தெரியுமா?
சரி நாளைக்கு காலையில வீட்டுக்கு வா. காலையில 10 மணிக்குள்ள வந்துருங்க. ம், நான் வரேன். பாய். பாய். ஓகே சார். வீட்டுக்கு போனா அக்கா இருக்குமே, எப்படியும் பிரபு சார் எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. என்ன ஏதுன்னு துருவி துருவி விசாரிக்கும். எப்படி சமாளிக்கிறது? ஏம்பா டைம் ஆயிட்டு இருக்குப்பா, சீக்கிரம் வேலையை முடிச்சு கொடுப்பா. இதோ பாக்குறேன் சார். சீக்கிரம்ப்பா. நீ நல்லதானே பண்ணிருக்கிற, இதுல என்ன தப்பு இது? அப்படி இல்லைங்க, உங்களுக்கு தம்பி மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதுவும் ஐஏஎஸ் ஒர்க் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். நம்ம கிட்ட வேலை பார்க்கறான்னு உங்களுக்கு சங்கடமா ஆயிடுச்சுன்னா? இதுல என்ன சங்கடம் ஒரு இது, சந்தோஷம் தான். அப்போ ஓகேங்க, காலையிலே அவனை ஜாயின் பண்ண சொல்லிடுறேன். ம். குட் மார்னிங் சார். கதிர் வாங்க. நான் நம்பிக்கையான ஆளுன்னு சொன்னல, அது கதிர் தான். நீங்க என்ன அடிக்கணும்னு நினைச்சு வளர்த்து விட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா வேலியில போன ஓனான வீட்டுக்குள்ள கொண்டு வந்தது யாரு? பிரபு சாரா? பாம்பு காதா இருப்பான் போல் இருக்கு. ஆஹா இல்லன, மாமாதான். என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க இன்ஸ்டிடியூட்டா வாங்குனீங்க, நான் வீட்ல டியூஷன் எடுத்தேன். வீட்டையும் காலி பண்ண வச்சீங்க, நான் ரோட்ல மெக்கானிக் ஆனேன். அத பார்த்த பிரபு சார் என்ன உங்க வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்து. வாங்க கலெக்டர் சார், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உள்ள வாங்க. என்ன உள்ள வாங்க கலெக்டர் சார், ஏன் இவ்வளவு தயக்கம்? உட்காருங்க. இல்லக்கா இருக்கட்டும்க்கா. உங்களை நான் அப்படிதான் நினைக்கிறேன். சோ நீங்க இதை பத்தி கவலைப்படாம ஃப்ரீயா ஒர்க் பண்ணுங்க. சரிங்க சார். உங்களுக்கு ஒர்க்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா தயங்காம என்கிட்ட வந்து பேசுங்க. ஓகே சார். இப்போ நம்ம நேச்சர் ஆஃப் பிசினஸ் என்ன உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சோ நீங்க இதுல என்ன கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா, சித்தி, இனிமே ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அலர்ட்டா இருக்கணும். சௌமியாவ கண்கொத்தி பாம்பா நம்ம பாத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவன் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான். ரெண்டாவது வாட்டி அந்த தப்பு நடந்துடாம பாத்துக்கணும் சித்தி. ஆமாம்மா, ஒரு குப்பத்துக்காரி இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்ததையே நம்மால ஜீர்ணிக்க முடியல. இன்னொரு குப்பத்துக்காரன் இந்த வீட்டுக்குள்ள மருமகனா வந்துட்டான், அவ்வளவுதான். இன்னொரு வாட்டி அந்த புறம்போக்கு பையில மருமகன்னு சொல்லாதீங்க. போறீங்களா? எதுக்கு இப்ப இவ்வளவு சாக்கு?
ஏங்க இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? ஆக்சுவலி அவங்க ரொம்ப டேஸ்டா ட்ரெடிஷனல் ஃபுட் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு வராங்க. நீங்க சமையல்ல இப்பதான் ஆனாவனாவே கத்துட்டு இருக்கீங்க. இதுல வேற நீங்க சமைச்சு அவள் விதா இப்படி சொல்றானா நீங்களும் கேட்டு இருக்கீங்க. அவன் கரெக்டா தானே சொல்றான். எதுக்கு ரிஸ்க் எல்லாம்? பாவம் அந்த பாம்பே கிளையண்ட் எல்லாம் பொழைச்சு போட்டு விடுமா. அக்கா நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. சீக்கிரம். சரிம்மா. ஓ அண்ணன் நட போட்டுக்கிட்டு எல்லாத்துலயும் உப்பு மிளகாத்தூள அள்ளி கொட்டிட வேண்டியதான். சரியா? போங்க 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 போய் புள்ள குட்டியா படிக்க வைங்க போ. ஐயோ ஐயோ நானி நீ. ஓகே. அக்கா நீங்க இதெல்லாம் அந்த டப்பால கட்டி வச்சிருங்க. நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துறேன். சரிம்மா. சரி. வசந்தி அக்கா என்னோட போன் பர்ஸ் உள்ள இருக்குது. அது கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருங்க. நான் போய் ஆட்டோ கொண்டு வந்துறேன். அம்மாவை என்ன காணோம்? வசந்திக்கா அந்த கெரியரை கொண்டு போய் ஆட்டோல வச்சிருங்க. சரிங்கம்மா. ஐயோ சத்யா வேணாம் சத்யா, உனக்கு இதெல்லாம் செட்டே ஆகல. செட் ஆகலையா? சரி விடுங்க. நீ ஆட்டோலயே போயிட்டு வா. சரி சரி ஃப்ரீயா விடுங்க. வரேன் பாய். ஹலோ. மொழியே சரியில்லையே. ஏதோ திருட்டுத்தனம் பண்ண மாதிரியே இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஓகே ஓகே. ஓடி போ. அங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வர போற. நம்ம பிரசன்டேஷனை கேட்டு சந்தோஷமான கிளையண்ட்லாம் இந்த சாப்பாடை மட்டும் சாப்பிட்டானுங்க, மொத்தமா பாம்பேக்கு ஓடிடுவானுங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. சாச்சா அப்படியெல்லாம் நடக்காதுடா. சிஸ்டர் ஒரு பொறுப்பு எடுத்துட்டாங்கன்னா அதை சிறப்பா செய்யணும் தான் நினைப்பாங்க. அவங்களால முடியாதுன்னு லைட்டா மனசுல தோணுனா கூட அதை செய்ய மாட்டாங்க. அவங்கள பத்தி தான் உனக்கே தெரியும்ல. அதனால கான்பிடென்ட்டா இருமாப்ல. சிஸ்டர் அதெல்லாம் அசத்திடுவாங்க. இல்லடா, எனக்கு என்னமோ அது பயங்கர ரிஸ்கா தான் தோணுது. கான்பிடென்ட். மினிட்ஸ்ல வந்துருவேன்னு சொன்னாங்க. இன்னும் ஆளை காணோம். நான் வந்துட்டேன்.
1 2 3 4 5 6 எம்மாடி எல்ஐசி டவர் மாதிரி அடுக்கிக்கிட்டே போதே லன்ஸ். மாப்ள நானும் செக்யூரிட்டி வேணும்னா சாப்பாட போட்டுமா? ஏன் இல்ல பேசிக்கலி நான் கொஞ்சம் ஷை டைப், அதான் வெளியே. மூடிட்டு ஒழுங்கா நில்லு. ரவுடி பேபி, உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்டா கேக்குறேன். ஷீ இஸ் மை வைஃப் சத்யா. வணக்கம். 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 சிஸ்டர் குக் பண்ணதுதான் நாம இப்ப சாப்பிட போறோம். ஆக்சுவலி எங்க மதர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் இவங்க சமைச்சிருக்காங்க. ஓகே சரி அண்ணா எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க. மேல வைங்க. சாரி, அத்தை கால் பண்றாங்க, என்னன்னு கேட்டுக்கிறேன். நோ ப்ராப்ளம், கேரி ஆன். சொல்லுங்க அத்தா. என்னம்மா ஆபீஸ்க்கு போயிட்டல்ல? பேசாம சாப்பிட்டு பாத்துருவோம். செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறாங்க, எப்படி இப்படிலாம் சமைக்க முடியும்? சூப்பர். சாப்பிடு சாப்பிடு. சோ பிரபு சார், சாப்பாடு A1. ரொம்ப நாள் கழிச்சு வீட்டு சாப்பாடு இன்னைக்கு தான். நான் இது வரைக்கும் இப்படிப்பட்ட சாப்பாடு சாப்பிட்டதே இல்ல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா, எந்த ஹோட்டல்ல வாங்குனீங்க? என்ன பேபி, உனக்காக நான் கஷ்டப்பட்டு இதெல்லாம் சமைச்சு எடுத்துனதா நீ இப்படி என்ன கலாச்சி நிறுற? இவ்வளவு நீங்களா சமைச்சீங்க? ஆமா, சத்தியமா உண்மை. என்னால நம்பவே முடியலங்க. ஆனா ஒண்ணுங்க, சூப்பர். வேற லெவல்ல இருந்துச்சுங்க. தேங்க்ஸ். சரி, நான் போய் உங்களை பாத்துட்டு வரேன். டேய் வாடா. முடியாதுமா, அவமானம் தாங்க முடியாம இன்னால தூக்குல கூட தூங்கி இருக்கலாம். அந்த அளவுக்கு நான் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிருக்கேன். அத நீ கேட்டா அப்படியே புலகாங்கிதம் அடைஞ்சிருவேன். அது என்ன புளியங்கா? புளியங்கா இல்லம்மா, புலகாங்கிதம். சுத்தமான தமிழ் சொல். சரி சரி, நீ இந்த பில்டப்லாம் கொடுக்காம முதல்ல நீ என்ன செஞ்ச அத சொல்லு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்னப்ப கேரியர் எடுத்து ஒளிச்சு வச்சிருவியான்னு கிண்டலா கேட்டில, அந்த ஐடியாவை அப்படியே உல்டா பண்ணி ஒளிச்சு வைக்கிறதுக்கு பதிலா மாத்தி வச்சிட்டோமா. என்னையா சொல்ற? எதை மாத்தி வச்ச? சத்யா இங்க இருந்து சாப்பாட்டு கேரியர் எடுத்துட்டு ஆட்டோல ஏறினாலா, அப்போ என்ன நடந்தது? என்னம்மா அரை வாங்கிட்டு வருவான்னு பார்த்தா ஆறாவாரமா ஆடிட்டு போயிட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நானா? நான் என்னமா பண்ணேன்? சொல்லி தொலைற. ஏது வாங்கிட்டு போகணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? பொம்பளைங்க எதிர்பார்ப்பாங்க தம்பி. அவங்கள ஏமாத்துறாதீங்க, ரொம்ப தப்பு. தப்பா? ஆமா, உங்களுக்காக ஆசையா இவ்வளவு செஞ்சு எடுத்துட்டு வந்தவங்க பதிலுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவீங்கன்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா? தம்பி, இதுல பெருசா யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வெறுங்கையோட வீட்டுக்கு போனா கண்டிப்பா அவங்களுக்கு பெரிய ஏமாற்றமா இருக்கும். அப்புறம் அவங்க 2-3 நாளைக்கு மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க மூஞ்சியை தூக்கி வச்சிருந்தா நமக்கு இங்க வேலை ஓடுமா? இதுவே அவங்கள சந்தோஷப்படுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, நாமளும் இங்க நிம்மதியா இருக்கலாம். எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நாளைக்கு எவ்வளவு நீ வெளியில கூட்டிட்டு போற? இதுவே என் கட்டளை. கட்டளையே சாசனம். ஓகேவாடா பாகுபலி? பாகுபலி? ஆமா, நான் எனக்கு நீ பாகுபலி தான். நான் பாகுபலி, இவங்க தேவசேனா,
நீங்க மகிழ்மதியின் அரசி ராஜமாதா. குட் காம்பினேஷன். ஓகேவா? எங்க நில்லுங்க. சொல்லுங்க. பயங்கர பிரில்லியன்ட்டுங்க நீங்க. ரொம்ப தெளிவா தான் இருக்கீங்க. என்ன சவுல் பேபி? தனியா இருக்குமா கேட்டா நான் மாட்டேன்னு சொல்லுவேன்னு கரெக்டா எங்க அம்மா இருக்குமா கேக்குறீங்க. சாச்சா அமுல் பேபி, நான் அப்படியெல்லாம் யோசிக்கவே இல்ல. என்னோட ஆசை சொன்னா அவள்தான். அம்மா முன்னாடிதான் உங்க ஆசையெல்லாம் சொல்லணுமா? இப்ப என்ன உனக்கு வர புரியல? அவள் தானே. போ அத்தையாண்ட போய் என்னால வர முடியல, எனக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லிரு. டென்ஷன் ஆயிட்டாங்க போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? எப்படியா அந்த ரிங்கை வச்சு அவங்களை கூல் பண்ணி வெளியில போற ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிடணும். இந்த ரிங்கை எப்படி போய் அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கே. இப்ப நம்ம இதை கொடுத்தோம், அவங்க உடனே வேற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பேசாம இங்க வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போயிடலாம். அவங்களே பார்த்து எடுத்துக்கிட்டோம். இதுதான் கரெக்டான ஐடியா. ஒரு ஓரமா வச்சுன்னு போறது அது அப்படி இல்லைங்க. அது அம்மா இல்ல, அம்மா சமைச்சத நினைச்சு வாங்கிட்டு வந்தேன். அது வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அம்மா சமைக்கல, நீங்க தான் சமைச்சீங்கன்னு. அதான் அம்மா கொடுக்காம இங்க ரூம் கொண்டு வந்துட்டேன். சரி, அத்தை சமையலன்னா என்ன? அத்தைக்காக தானே வாங்கினந்தா, அத்தையாண்ட குத்துரு. இந்தா. அதை கொடுக்க முடியாது. அது ஏன்னா நான் சமைச்சவங்க தானே வாங்கிட்டு வந்தேன். உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் வேறுதே. ஏங்க டைம் ஆயிடுச்சு, தூங்கலாமா? தூங்கலாமே. ஏங்க ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்ன அமுல் பேபி? அது நான் உங்களுக்கு ரிங் வாங்கி கொடுத்தேன்னு தயவு செஞ்சு யார்ட்டு சொல்லிடாதீங்க. நல்ல ஐடியா வருது. இது எப்படி நமக்கு தோணாம போச்சு? செஞ்சு விட்டுருவோமா? ஓகே அமுல் பேபி, நான் யாராண்டியும் சொல்ல மாட்டேன். இப்ப தூங்குங்க. குட் நைட்டு. புதுசு சூப்பரா இருக்கே. எப்ப வாங்கின? நான் வாங்கல, உங்க பையன் தான் வாங்கி கொடுத்தாரு. இது எப்ப நடந்தது? நேத்து நான் நல்லா சமைச்சதுக்கு பரிசு. சமைச்சவளுக்கு மோதிரம் வாங்கிட்டு வந்துட்டுதான் யார் சமைச்சதுன்னு நம்பாத மாதிரி கேட்டுட்டு இருந்தானா? வாரட்டும், இன்னைக்கு வச்சுக்கிறேன். செஞ்சிரு இருக்கு. எவ்வளவு நேரம் நேத்து உங்களாண்ட பேசினிருந்தாரு. ஆனா மோதிரத்தை பத்தி ஒரு வார்த்தையாவது சொன்னாரா? ஆமா. சும்மா விடக்கூடாது அத்தை. விடமாட்டேம்மா, விடமாட்டேன். வரட்டும், கச்சேரி வச்சுப்போம்ல. யாராண்டியும் சொல்ல வேண்டாம்னு சொன்னால வாயின் வந்து அவரே அவரு கையால போட்டு விட்டாரு. என்ன ஆட்டம் ஆடுறா இவ? இவள என்ன பண்றதுனே தெரியல.
எனக்கு ஒரு டவுட். இந்த பாட்டு தெலுங்கு பாட்டு தானே? அது உனக்கு இப்ப ரொம்ப முக்கியமா? நீ பண்ண வேலையால எனக்கு என் பொண்டாட்டிக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு தெரியுமா உனக்கு? எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் என்னால இதுக்கு மேல பின்னாடி போக முடியாது. தயவு செஞ்சு எது வந்தாலும் இங்க இருந்தே சொல்லு. முதல்ல என்னாச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப எதுக்கு நீ என்ன திட்டுற? எது வந்தாலும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுண்ண. உனக்கு உன் பொண்டாட்டிக்கு பிரச்சனை வந்தப்ப அந்த மல்லிகைப்பூ ஐடியாலாம் நான் தான்டா கொடுத்தேன். ஆமா கொடுத்த. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? சொந்தமா யோசிச்சு நீயா ஒரு விஷயம் பண்ணி உன் பொண்டாட்டியை இம்ப்ரெஸ் பண்ண போறன்னா அதுக்கு முன்னாடி உன் அண்ணங்கிட்டலாடா ஷேர் பண்ணிருக்கணும். நான் அதுக்கு உன்கிட்ட ஷேர் பண்ணேன். என்னடா அப்படி சொல்ற? இந்த வீட்டுல நான் ஒரு மருமகளா இருக்காங்க, 2 மருமக இருக்காங்கல்ல. ஆமா, நீ பண்ண வேலையால என் பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு மறுபடியும் அம்மா வீட்டுக்கு போவன்னு ஒத்த கால நீ அத அண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாங்கி கூடுறா. அண்ணனோட நிலைமைய புரிஞ்சிக்கடா. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? அண்ணனால அடி தாங்க முடியலடா. சம்மடியான அசிங்கமா இல்ல? இல்லடா. அவமானமா இல்ல? சாச்சா. வெக்கமா இல்ல? அவ பொண்டாட்டி தானடா. இவங்கிட்ட சொல்லி இருக்க கூடாதோ? இவன் இதே மூட்ல போனா ஆபீஸ் ஃபுல்லா சொல்லிடு. தேங்க்ஸ். ஆமா, இப்படி கோட்டு சூட் எல்லாம் போட்டுட்டு எங்க கிளம்பிட்ட? ஆபீஸ் தான் மம்மி. என்னது ஆபீஸ்கா? எஸ் மம்மி. டேய், நீ இன்னைக்கு இவ்வளவு ஊர் சுத்தி காட்டணும்னு சொன்னனா இல்லையா? ஆமா, அதுதான் மோதிரம் வாங்கி கொடுத்துட்டேனே, அப்புறம் என்ன? டேய், அவ ஆசைப்பட்டதை செய்டா. மம்மி, எனக்கு இன்னைக்கு ஆபீஸ் இருக்கு, நிறைய வொர்க் இருக்கு. நீ இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சதா நான் விக்னேஷ் கிட்ட சொல்லி மொத்த ஆபீஸ்க்கு லீவ் விட்டுட்டேன். யாருமே இல்லாத ஆபீஸ்க்கு போய் நீ என்ன வேலை செய்ய? வாங்கி குத்தா கையில போட்டுதானா? கையில போட்டுந்தா யார் வாங்கி குத்தான்னு கேட்க தானே செய்வாங்க. அப்ப என்ன சொல்ற? போய் சொல்றியா? ஐயோ, நான் போய் சொல்ல மாட்டேப்பா. என் அப்பா எனக்கு அப்படியெல்லாம் சொல்லி விடுல. நான்லாம் போயே சொல்ல மாட்டேன். ட்ரெஸ் மாத்த போறேன். அத்தா, இவர் என்னன்னு கேளுங்க. அவள் பேபி மேல வரியா? போங்க. சே, நிதானமா. சமத்தியா மாட்டிக்கிட்டேனே. இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. டேய், இன்னும் கிளம்பலையா? இதோ கிளம்புறமா. இன்னமும் போங்க. ஏய், இவ கூட ஃபர்ஸ்ட் டைம் போற, கொஞ்சம் பார்த்து போயிட்டு வா. ஏதாவது அதிக பிரசங்கத்தனமா செஞ்சு பிரச்சனையை இழுத்துருவா. ஜாக்கிரதையா இரு. ஏய், போறவங்களை ஏண்டி வம்புக்கு இழுத்துட்டு இருக்க? சும்மாவே இருக்க மாட்டியா நீ? அவ கிடக்குறா, நீங்க கிளம்புங்க. 2 பேரும் கிளம்புங்க. போயிட்டு வரத்த. பாத்து. அட கடவுளே, என் தம்பிய நீதான் காப்பாத்தணும். கூப்பிட்டியாமா? திருத்தவே முடியாது. இதெல்லாம் பண்ணப்படாது, புரியுதா? அப்படின்னா நான் இப்ப உங்க கூட வரேன். இல்லன்னா வீட்டுக்கு இப்படியே திரும்பி போயிடலாம். என்ன சொல்றீங்க? இல்ல பேபி, நான் எத்தையுமே கண்டுக்க மாட்டேன். ஓகே? இப்படி இருந்தா உங்களுக்கு நல்லது, எனக்கும் நல்லது. அதை விட்டு தேவையில்ல வம்பல்த்தீங்கன்னா நான் பாட்டு விட்டு போயிட்டே இருப்பேன். என்ன சொல்றீங்க? நான் எதையுமே கண்டுக்க மாட்டேன் அமுல் பேபி. நீ கார் எடு. நீ மட்டும் நான் எப்படி சமத்தா இருக்கிறேன்னு பாரு. குட் கேர்ள். போலாமா? எதுக்கு எங்க தாலியை வெளில போட்டு வச்சிருக்கீங்க? அது தூக்கி உள்ள போடுங்களேன். அதெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. கார்? சரி, உனக்கு புரியலன்னா நான் உள்ள போட்டுக்கிறேன். ஓகேயா? குட். போலாமா? எஸ். போண்டா வடை சமோசா 3 10 ரூபா. போண்டா வடை சமோசா 3 10 ரூபா. சமோசா 3 10 ரூபா.
உட்கார்றது அங்க போய் உட்கார வேண்டியதான். அங்க பாருங்க. அவ்வளவு தூரமா? அங்க யாருமே இல்லையா அவள் பேபி? என்னங்க நீங்க நம்ம பீச்சுக்கு எதுக்கு வரோம்? கடல்ல ரசிக்க தானே. என்னங்க புரியலையா? ஆக்சுவலி நம்ம பீச்சுக்கு எதுக்கு வரோம்? நல்ல கடல்ல ரசிக்க தானே. இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாத இடத்துல போய் உட்கார்ந்தா தானே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம கடலை நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா ரசிக்க முடியும். அங்க உட்கார்ந்தா தாங்க நல்லா இருக்கும். சரி வா. வாங்க. இத்தனைக்கும் உங்ககிட்ட சொல்லி தானே கூப்பிட்டு வந்தேன். சண்டை போடாதுன்னு தானே சொன்னேன். நான் சண்டைலாம் போடலையே. ஏங்க அவன் யாரோ ஒருத்தங்க. அவன் நம்மளை பத்தி பேசுன நமக்கு என்ன? அவன்கிட்ட எதுக்கு நீங்க விளக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? யாரோ ஒருத்தன் கூட நம்மள பத்தி தப்பா பேசக்கூடாது அவள் பேபி. உண்மையிலேயே நான் இந்த தாலி எதுக்கு வெளியே போட்டுனேன் தெரியுமா? நீ என் புருஷங்கிறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம். போறவங்க வரவங்களெல்லாம் கூப்பிட்டு அவள் பேபி ஏன் புருஷன், அவள் பேபி ஏன் புருஷன்னு சொல்லணும்னு தோணும். ஆனா அப்படி சொல்ல முடியாதுல. அதுக்கு பதிலாதான் தாலியா வெளியே போட்டுன்னு இருக்கிறேன். இப்ப யாரு பார்த்தாலும் என் கூட வர நீ என்னோட புருஷன் அவங்களுக்கு தெரியும். அங்க பாரு, இந்த பாரு, எல்லாரும் அப்படிதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏங்க நம்ம ஊருக்கு தாங்க புருஷன் முண்டாட்டி. அது எப்போதும் மைண்ட்ல இருக்கட்டும். கொஞ்சம் கேப் விட்டு உட்காருங்க. கேப் விட்டு உட்காருங்க. சரி. இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு உட்காருங்க. இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு உட்காருங்க. ஆமா, அப்படியே நான் வீட்டுக்கு போயிடுறேன். கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. கோவப்படுறாங்க. இப்ப எங்க இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? இவ்வளவு கேப் ஆவது இருக்கணுங்க. இது நான் ஏன் ஊட்டியே போயிருப்பேன். என்ன சொல்லுங்க? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையா? அப்போ ஓகே. கொஞ்சம் கேப் விட்டு உட்காருங்க. கேப் விட்டு உட்காருங்க. சரி. இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு உட்காருங்க. இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி உட்காருங்க. ஆமா, அப்படியே நான் வீட்டுக்கு போயிடுறேன். நான் அப்படி சொல்லங்க. கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி உட்காருங்கன்னு சொன்னேன். இது நான் ஏன் ஊட்டியே போயிருப்பேன். என்ன சொல்லுங்க? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையா? அப்போ ஓகே. என்ன மச்சான், மஞ்சா காட்டு மைனா ஒண்ணு தனியா உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. ஆமாடா, போய் பாத்துருவோமா? ஓகே. ஏங்க வாங்க வேற இடத்துக்கு போயிடலாம். ஏன் அவள் பேபி அவனுக்கு ஆளை கூட்டிட்டு வந்துருவானுங்கன்னு பயமாறிடா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? அவங்க ரெண்டு பேரும் உங்க பக்கத்துல உட்கார்ந்ததும் அவங்களை அடிச்சு அப்படியே கடல்ல தூக்கி போடலாம். எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு. சரி, நம்ம வந்த மூட ஸ்பாயில் பண்ண வேணாம் தான் நான் கம்மன்னு விட்டுட்டேன். இதோ பாருங்க, பெத்த தாய்க்கும் கட்டின பொண்டாட்டிக்கும் பிரச்சனைனா உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கணுங்க. என்னமோ பயந்துட்டியான்னு கேக்குறீங்க? வாங்க. எனக்கு ஒரு நியாயமா? என்ன பண்ண? கண்டவனாண்டெல்லாம் நம்ம புருஷன் பொண்டாட்டின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னா, இப்பதுக்கு அவனாண்ட மட்டும் போய் புருஷன் பொண்டாட்டின்னு சொன்னா அவனுக்கு தெரிஞ்சவனா? ஏங்க அந்த சிச்சுவேஷன் நான் சொல்லிதாங்க ஆகணும். ஓலாம் இல்ல, வெறும் ஓ. என்ன நடந்தாலும் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி என்ன கூட்டினு நீ மட்டும் கோவப்பட்டு சண்டை போட்டுன்னு இருக்க. ஏங்க இதுக்கு எப்படிங்க சண்டை போடாம இருக்க முடியும்? உங்க பக்கத்துல ஒருத்த உட்கார்ந்து கேப் இருக்கு ஃபில் அப் பண்ணுவேன்னு சொல்றான். அவனெல்லாம் ஒரு அரையோட விட்டு தப்புங்க. அவனை அப்படியே பஞ்ச் பண்ணி ரோலிங்ல விட்டுருக்கணும். ஓகே சார். இருங்க, எடுக்கிறேன். எங்கடா போனா அவன்? இங்கதான் எங்கேயாவது இருப்பான். அவன
பைசா விடால் விட்டு போயிடுவானுங்க பார்த்தா ஊரையே போய் கூப்பிட்டு வந்துட்டானுங்க. இதை மட்டும் ரவுடி பேபி பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. என்ன பண்றது? இதை ரவுடி பேபிக்கு தெரியாம அவாய்ட் பண்றது நல்லது. அண்ணா இருக்கிறது கொடுங்க, நான் போதும். இருங்க சார், எடுத்து தரேன். அட போயா சார், எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொன்னீங்களே சார். ஸ்பூனை குடியா குடியா. சார் பேலன்ஸ் சார். என்னது? எங்கடா காணோம்? கண்டதை வச்சிருக்க சார். பேலன்ஸ் அது டிப்ஸ் வச்சுக்கோ சார். 50 ரூபாய்க்கு 500 ரூபாய் கொடுத்துட்டு போ. ஆஹா, இந்த பக்கம் தான் வரானுங்க. அவனுங்க பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணுமே. ஏங்க, நம்ம ஐஸ் பாய் விளையாடலாமா? அசுபாயா? ஆமாங்க. அப்படின்னா ஏங்க, அது தெரியாத உங்களுக்கு? அதாங்க கண்ணாமூச்சி. ஏன் அவ்வளவு நம்ம என்ன சின்ன பிள்ளையா அசுபா எல்லாம் விளையாண்டுக்கிறதுக்கு? அதெல்லாம் கரெக்ட் தான். ஏங்க, சின்ன பிள்ளைத்தனமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஐஸ் பாய் விளையாண்டா தப்பா? அதுவும் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது ஐஸ் பாய் விளையாண்டா ரொம்ப நல்லதான். நல்லதா? ஆமா ஆமா, பெரியவங்க சொல்லியிருக்காங்க. என்னங்க என்னங்க? 1 2 3 4 5. டேய், நீ இந்த சைடு போய் பாரு. சரிண்ணா. நீ இந்த சைடு போ. சரி. டேய், நீ அந்த பக்கமா போ. டேய், நீ அப்படியே சுத்தி வந்து பாரு. ஒரு இடத்தையும் விடக்கூடாது. கரெக்டா பிளான் பண்ணி பிடிக்கணும். ஓகேண்ணா. என்ன புரியுதா? உஷாரா இருந்துக்கோ. மாஸ்டர் பிளான்லாம் போடுறானுங்க. புரியா மாட்டேனுங்க. டேய், எங்கடா ஒளிஞ்சின்னு இருக்க? அந்த பக்கம் தான் எங்க இருப்பான். ஒரு அறைக்கு இப்படி தேடுறானுங்க. 49 50. அவள் பேபி வருவா. எங்க போனா? நீங்க தான் அவுட். இல்ல இல்ல, நீங்க தான் கண்ணு மூடணும். திரும்பமா? ஆமா, நீங்க அவுட் ஆயிட்டீங்களா? சரி, ஓகே. ஓகேல, கண்ண மூடுங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் என்னங்க? இங்க ஓடி போய் ஒளிஞ்சிக்கலாம், அங்க ஒளிஞ்சிக்கலாம். இப்போ என்னங்க? 1 2 3. சாரிங்க. அப்பாடா, முடியலடா சாமி. எங்க போயிருப்பாங்க? சத்யா, நீயா? என்ன அடி வந்திருக்கணும். நானே தான். டேய், ஆளை பார்த்து பிரச்சனை பண்ண மாட்டீங்களாடா நீங்க? யாரா அது? உனக்கு தெரிஞ்ச பொண்ணா? டேய், ஊருக்கே தெரிஞ்ச பொண்ணுடா. மஞ்சளி குப்பை சத்யாடா. சத்யாவா? சத்யாவாண்டா? என்ன அலறானுங்க? ஏய், சிஸ்டர் சத்யாவாண்டா. கேள்விப்பட்டதில்ல? ஆமா, அந்த சிஸ்டரா இது? சிஸ்டர்? டேய், அந்த சிஸ்டரே சத்யா தான்டா. ஐயோ, பெரிய பிரச்சனை நடக்க போகுது போல இருக்கே. டேய், சாரி கேளுங்கடா. சாரி சிஸ்டர். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம்ல. இது மட்டும் மருமகளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், பிச்சு பிச்சு எடுத்துருவா. பிள்ளைங்க எவ்வளவு நேரம் தான் வெளியே நிப்பாங்க? எல்லாம் உங்களால தான். சரி சரி, விடுங்க. அவர்னா வேணும்னே பண்ணிருக்க போறாரு. ஏங்க, உங்களால ஓபன் பண்ணி தர முடியுமா? எனக்கு அதுக்கு ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. அண்ணா, நீ ஏதாவது சொல்லுவியே? என்னங்க, அவங்களே பாவம், வயசானவங்க. நீ அதுதான். சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும்ங்க. பசங்க டியூஷன் விட்டு தனியா இருப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல, முதல்ல அவங்கள போய் பாருங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இதை ஆஃப் பண்ணும்போது டூப்ளிகேட் சாவி வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. சரியா? போயிட்டா வரோம்மா. வாங்க. ஓ, கர். இவ லேசுப்பட்ட ஆள் இல்ல. என் தம்பியே எத்தனை நாள் கிட்ட வம்பிழுக்க விட்டாலோ, எவங்கிட்ட எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்கானோ பாவம் தெரியல. ஹனி, ஐ திங்க்
ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம வீட்டுக்கு கால் வரும்னு நினைக்கிறேன். எதுக்குங்க? உங்க வீட்டு ஆளுங்க 2 பேரை போலீஸ் ஸ்டேஷன்ல லாக் பண்ணி வச்சிருக்கோம், வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க பாரு. கவிதா அத்தை, அந்த ஃபெனாயில் பாட்டில கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. பாத்தியாடா என் மருமக எப்படின்னு? பார்த்தேன். எனக்கு பிடிக்கும்னு உங்க அப்பா வார வாரம் மறக்காம இதை வாங்கி தருவாரு. அந்த வேலைய இப்ப என் மருமக எடுத்துக்கிட்டா. இதெல்லாம் ஒரு பெருமை. சரி சரி வாங்க சாப்பிடலாம். இங்க பாருமா, நம்மளெல்லாம் கூப்பிட மாட்டாங்க, நம்மளா போய் சேர்ந்துக்கிறோம். சீக்கிரம் வா. ஆமா, தீந்துற போகுது. நல்லா சோத்து முட்டை. நான் உனக்கு மஜாஜ் பண்ணி விடுவா. மசாஜா? இல்ல, எனக்காக தானே நீ வந்த, என்னால தானே உனக்கு இப்போ உடம்பு இல்லையே, அதனால தான் கேட்டேன். நீங்க 2வது சொன்னீங்க பாருங்க, அது ரொம்ப கரெக்ட். ஆனா முதல்ல சொன்னீங்க பாருங்க, அது ரொம்ப தப்பு. நான் உங்களுக்காக ஒண்ணு வரலங்க, ஏதோ எங்க அம்மா அடம் பிடிச்சதுக்காக வந்தேன். ஆனா நீங்க அது ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துக்கிறீங்க. இப்ப பாருங்க, நானும் நீங்களும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி தான். ஆனா புருஷன் பொண்டாட்டி கிடையாது. அது எப்போதும் உங்க மைண்ட்ல இருக்கு. இங்கதான் சத்தம் வருது. இங்கேயும் இல்ல, சத்தம் இங்கிருந்துதான் எங்கிருந்தோ வருது. ரொம்ப பக்கத்துல வர மாதிரி இருக்கே. எங்கிருந்து வருது ஒன்னும் புரியல. அப்பாடா, இப்பதான்ப்பா நிம்மதியா இருக்கு. நீ அங்கேயே இரு. இந்தாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேல்ல. வாங்கம்மா, வாங்க பாட்டி, வாங்க உள்ள வாங்க. போமா, நான் நல்லாவே பாத்துக்கிறேன். சரி விடுங்க, என் மருமகளை பத்தி பேசணும்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். உங்க மகளை பத்தி நான் பேசிக்கிட்டு இருந்தா நீங்களும் கேட்டுட்டு தான் இருப்பீங்க. சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. தாலி பிரிச்சு போடணும், அதான் நல்ல நாள் பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஓ ஆமால, அது ஒண்ணு இருக்குல்ல, நான் மறந்தே போயிட்டேன் பாருங்களேன். சரி, நீங்க நல்ல நாள்ல பாத்துட்டீங்களா? சொல்லுங்க என்னைக்குன்னு, நாம அன்னைக்கே வச்சுக்கலாம். அம்மா, இப்ப அது ரொம்ப முக்கியமா? இந்த நேரத்துல இந்த ஃபங்க்ஷன் வேணுமா உங்களுக்கு? அப்பா வரட்டும், அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனை பாத்துக்கலாம். அது வரைக்கும் இந்த வீட்ல எந்த ஃபங்க்ஷனும் வேணான்னு சொல்ல வரேன். அவர் வரத்துக்கு இன்னும் 6 மாசம் ஆகும்.
அது வரைக்கும் தாலி பிரிச்சு கோக்காம இருக்க கூடாது. இப்பவே லேட்டு. நான் உங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன். நான் சொன்னா அவர் ஓகே சொல்லிடுவாரு. அம்மா, நான் எப்பவுமே நம்ம குடும்பத்துக்கு நல்லதுதான் சொல்லுவேன். இந்த தப்பே உனக்கு புரியலங்கும் போது நான் எந்த தப்ப சரி பண்றது? ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்குற பைத்தியக்கார வைத்தியருக்கு பைத்தியம் முடிச்சுன்னு வையேன். அவர் எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போய் பைத்தியத்துக்கு வைத்தியம் பாக்குற வைத்தியர்கிட்ட வைத்தியம் பாப்பாரு? இப்ப நீயே இந்த மாதிரிலாம் பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க. அது ஒண்ணு இல்லம்மா, உங்க அம்மா இப்பெல்லாம் விசு படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. அவங்க பொம்பளை விசுவாவே மாறிட்டு இருக்காங்கம்மா. நானும் விசுவோட ரசிகன் தான். போதும் போதும். சௌமியா, சௌமியா. ஏ சௌமியா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ள வா. என்ன? சத்யா ஆயின்மெண்ட் போடுறத ரசிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப கொடுத்து வச்சவண்ணா நீ. முறைக்காத முறைக்காத. சத்யா, உங்க அம்மாவும் பாட்டியும் கீழே வந்திருக்காங்க. நீங்க கீழே வரீங்களா? வரேன். ஏய், அம்மா வந்துக்கறாங்க. எது? அம்மா. ஐயா, உனக்கு அம்மா இல்ல, எனக்கு தான் அம்மா. உனக்கு அத்தை. வா வா. பைத்திய கால மரிச்சிட்டு பேசுது. அம்மா. ஆமா நடந்துக்கிறாங்க. சிரிச்சு சிரிச்சு வயிறு புண்ணாயிடுச்சுன்னா பாத்துங்களேன். ஐயோ. விடுங்க, உங்க கண்ணே பெரிய கண்ணா இருக்கும் போல இருக்கு. மாமியாரும் மருமகளும் இப்படி இருக்கிறது நல்ல விஷயம் தானே. ஆனா மாமா, இது எங்க வீட்டுக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. ஏன்னா எங்க அம்மாவும் பாட்டியுமே அப்படிதான் இருப்பாங்க. என்ன, அவங்க கொஞ்சம் அடகி வாசிப்பாங்க, நான் கொஞ்சம் ஜாஸ்தியா பண்ணிருப்பேன். அதுதான் இல்ல பாட்டி. எதுக்கு சார்? மிஸ்டர் வினோத்தோட காரையும் அதுக்குள்ள இருந்த டாக்குமெண்ட்ஸையும் திருந குற்றத்துக்காக நாங்க உங்களை அரெஸ்ட் பண்றோம். ஏன் சார், அவன் காரியம் டாக்குமெண்ட் நாங்க திருடணுமா? சார், அவன் என் மேல இருக்க கோவத்துல ஏதாவது பொய் கேஸ் கொடுத்துருக்க போறான் சார். ப்ரூஃப் இருக்கு சார். என்னது ப்ரூஃப்? என்ன ப்ரூஃபா சார்? என்ன ப்ரூஃப் சார்? காட்டு. அதனால இவரை விட்டுருங்க சார், நான் மட்டும் வரேன். ஏங்க தேவையில்லாம மாட்டிக்கிறீங்க? போலாம் வாங்க. இல்ல வேணாங்க. சத்யா சார், சார் அவ அப்படி எல்லாம் செய்யற ஆள் இல்ல சார். அவளை விட்டுருங்க சார். செஞ்ச பொண்ணே குற்றத்தை ஒத்துக்குச்சு, நீங்க வந்து இல்லன்னு சொல்றீங்க? போங்கம்மா. ஆமா சார், இவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஏமா வாமா. சார் சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார், ஒரு நிமிஷம் சார்.
சொன்ன கேளுங்க சார் ப்ளீஸ் சார் பிள்ளையர்மா நான் இவங்களை கூட்டிட்டு வரேன். அதெல்லாம் முடியாதுங்க. ஏதாவது ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. சத்யா சார் சத்யா சார் சொல்லுமா. எந்த ஃபார்மாலிட்டியா இருந்தாலும் பாத்துக்கலாம் சார். சார் அதான் சொல்றேன்ல, ஏதாவது ஸ்டேஷன்ல வந்து பேசிக்க. யாராவது சொல்லுங்களே. வண்டி எடுப்பா. ஏங்க பயப்படாதீங்க. சத்யா நான் உங்க பின்னாடியே வருவேன். இருந்தா நல்லாவா இருக்கும். புரியுது அத்தை. ஜானகி மாப்பிள்ள சொல்றாருல, கண்டிப்பா சத்யாவை கூட்டிட்டு வந்துருவாரு. நீ அமைதியா இரு ஜானகி. அடுத்து என்ன பண்றதுன்னு அவங்கள யோசிக்க விடு. அதை விட்டுட்டு நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு எதுவுமே ஓடாது. டேய் பிரபு, இங்கே நிக்கிறியா? கிளம்பி போ. பாத்து பாத்து வா. ஐயோ சமந்தி, நீங்க பதட்டப்படாதீங்க. சத்யாக்கு ஒண்ணும் ஆகாது. பண்ணேன்னு ஒத்துக்கிட்டல. அவ அப்படி ஒத்துக்கலன்னா பிரபு உள்ள போயிருப்பான். புருஷனுக்காக பொண்டாட்டி செஞ்ச சாக்ரிஃபைஸ். ஆனா இதை நாம யூஸ் பண்ணிக்கணும். இவங்களை சிக்க வச்சவனே விட்டா கூட நாம விடக்கூடாது. இப்போ என்ன செய்ய போறீங்க சித்தப்பா? இன்னைக்கு ஃப்ரைடே ஈவினிங்குள்ள அவளை பெயில் எடுக்கலன்னா சாட்டர்டே சண்டே 2 நாள் கோர்ட் லீவு. அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாவது அவளை உள்ள வச்சிடலாம். அதுக்கு தான் நம்ம அட்வொகேட்டுக்கு கால் பண்ண போனேன். நீங்க வந்துட்டீங்க. கொஞ்சம் இருங்க. ஓகே சார். நீங்க அட்டன் பண்ற கடைசி கால் இதுவா தான் இருக்கணும். இந்த 3 days ஃபுல்லா உங்க போன் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கணும். உங்க ஜூனியர்ஸோட போனும் தான், ரைட்? ஓகே சார். இன்னும் 2 minutesல உங்க அக்கவுண்ட்ல 2 lakhs ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, காலை கட் பண்ணதும் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே? ஓகே சார். கூட்டுவாங்க சார். அப்படி போய் கீழே உட்காரு. என்ன பண்றது? அத தெளிவா எழுதி வாங்கிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருங்க. அவளை அவ்வளவு ஈஸியா டீல் பண்ண முடியும்னு தோணல சார். அவளை மிரட்டுவீங்களோ இல்ல அடிப்பீங்களோ என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அவ எழுதி கொடுக்கணும். அவ எழுதி கொடுக்கற வரைக்கும் இந்த ஸ்டேஷனை விட்டு போக கூடாது. அவ்வளவு கோர்ட்டுக்கு கூட அவளை கூட்டு போறது கிடையாது. அது எப்படி சார் முடியும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எழுதி வாங்க வேண்டியது உங்க பொறுப்பு. வினோத் சாரை பத்தி தெரியுமில்ல. அவர் சொன்னதை செஞ்சு அவரை சந்தோஷப்படுத்திட்டா நாம எதிர்பார்க்கறத அவர் செய்ய போறாரு. ஓகே சார். டேய் வெளிய வந்து இப்படியே போட்டோ புடிச்சிரேன். ஹலோ, என்ன விளையாடுறீங்களா? இல்ல. ஹலோ, பிக்னிக் வந்திருக்கீங்கன்னு நினைப்போம். 2 பேர் செல்ஃபி எடுத்துட்டு இருக்கீங்க. சார் நீங்களும் வாங்கல. நாங்க போலீஸோட எல்லாம் செல்ஃபி எடுத்ததே கிடையாதுல்ல. ஏங்க சும்மா இருங்க. எத்தது இல்லல, அதான் சொன்னாங்க. இல்ல சார், இப்படி ஒரு செல்ஃபி எடுத்து அதை அப்படியே வினோத்துக்கு அனுப்புனா அவன் ஹாப்பி ஆகி உங்களுக்கு இன்னும் பெருசா செய்வான்ல. அதுதான் சொன்னேன். இங்க பாருங்க, இப்ப நீங்க வெளில போறீங்களா இல்ல கழுத்தை புடிச்சு வெளில தள்ளவா? சார் இது ஏன் கழுத்து சார். டேய் நீ இன்னும் வெளில போலையா? நீங்க விடுங்க, வெளியே போயிடுறேன். போடா. எத்தற மாட்டா? கண்டிப்பாங்க, உங்க நம்பிக்கையை காப்பாத்துவாங்க. இன்னைக்கு ஈவினிங்குள்ள உங்களை வெளியில எடுத்துருவேன். சார் வெளில போங்க சார். இருங்க சார். ரவுடி பேபி எந்த கவலையும் இல்லாம பயப்படாம வழக்கமான ரவுடி பேபியா இருக்கணும்.
பாத்துக்கோங்க, பத்திரமா இருங்க. நான் வரேன். டேய் வா. புருஷன் என்ன மொத்தமா காலி பண்ண பார்க்கறான்னு சொல்லி அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்ல உன்னை உள்ள தூக்கி வைக்க முடியும். தம்பி போங்க, தம்பி போங்க. சொல்றாங்கல்ல போடா. போறேன்டா. அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு போறேன். நீ ஏன் குள்ள போதும் இவ்வளோ டென்ஷனா இருக்க? குளரு கூலா இருக்குள்ள போதும். அப்போ இவனை சீண்டி விட்டா சத்யாவை காலி பண்ணிடலாம். பாப்போம். வரைக்கும் அவன் வெளியில நிம்மதியே இல்லாம இருப்பான். பிசினஸ்ல ஈஸியா கொட்ட விட்டுருவான். அது போதும் எனக்கு. நெக்ஸ்ட் இயர் நம்பர் 1 பிசினஸ் மேன் நான் தான். வட்டா பிசினஸ்ல ஈஸியா கொட்ட விட்டுருவான். அது போதும் எனக்கு. நெக்ஸ்ட் இயர் நம்பர் 1 பிசினஸ் மேன் நான் தான். வட்டா சார் இதுக்கு முன்னாடி ஜட்ஜா இருந்தீங்களோ? கம்பி பின்னால கொசு கடையிலயாவது தூங்கிக்கிறியா? நான் எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? போவ. உன் தலையெழுத்த நான் மாத்தி எழுதுறேன். சீக்கிரமா நீ ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். கொசு கடையில தூங்க பழகிக்கோ போ. ஏய் சிவா நீ ஒண்ணு பண்ணு, நேரா உள்ள போற, இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுற, அந்த ஆளு என்ன சொல்றானோ அதை அப்படியே கேட்டுட்டு வெளியில வந்து இது ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸ், என்னால இல்ல வேற யாராலும் ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிற. எதுக்கு சார்? இத பாரு, நான் ஒண்ணு சொன்னா அதுல ரீசன் இல்லாம இருக்காது. அதனால நான் சொன்னதை அப்படியே செய், புரியுதா? அதோ அங்க நிக்கிறான் பாத்தியா, அவன் தான் பிரபு, என் அண்ணன் மகன். ஓ, அவன் இப்ப வந்து உங்ககிட்ட பேசும்போது இவ்வளவு நேரம் நீ என்கிட்ட பேசின பாத்தியா, அதே மாதிரி அப்படியே பேசுற. என்ன, நல்ல பில்டப்பா இருக்கணும். ஓகே, ஒரே நாள தானம் பண்ண போறேன்னு சொல்ற. மாப்பிள்ள, எனக்கு இதெல்லாம் விட சத்யா தானே முக்கியம். ஒண்ணு இல்ல மாப்பிள்ள. அந்த கேஸ் நீ ஒழுங்கா வாபஸ் வாங்கிடணும். பாரா, டக்குன்னு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு சரண்டர் ஆயிட்ட. பொண்டாட்டி மேல அவ்வளவு பாசமா? நீ விட்டு கொடுத்து நம்பர் 1 இடத்துக்கு நான் வர்றதுக்கு நான் என்ன பிச்சைக்காரனா? நான் என் திறமையால அந்த இடத்துக்கு வரணும். திறமையில வரணும்னா நேர்மையா கஷ்டப்பட்டு உழைச்சு வரணும். இப்படி கிரிமினல் வேலை பாத்துக்கிட்டு இருந்தா திறமையில வர மாட்ட, தெருவுல தான் வருவ. நீ சொன்ன கிரிமினல் வேலையும் திறமை இருந்தாதான் பண்ண முடியும் குலபுதம். இப்போ உனக்கு என்ன வேணும்?
அப்போ நான் என்ன சொன்னாலும் செய்வியா? சத்தியமா சொல்றேன், சத்யா இவனை கொல்லாம விட மாட்டாங்க. சத்யாவை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அவங்கள தேவையில்லாம கொலகாரி ஆக்கி ஆயுசு முழுக்க ஜெயிலே வச்சிராதடா. வாடா பிரபு. நான் நினைச்சாதான் உன் பொண்டாட்டி வெளியில வர முடியும். அப்படி வந்தாங்கன்னா நீ செத்து விடா லூசு பயல. மாப்பிள, நம்ம பக்கம் இந்த தப்பும் இல்ல. உண்மையும் நேர்மையும் என்னைக்கும் ஜெயிக்கும். அப்படி ஜெயிக்கலனா அது உண்மையே இல்ல. நம்ம அதை நம்புவோம்டா. நீ வா. யாரா இருந்தாலும் அலோவ் பண்ண கூடாதுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு போயிருக்காரு சார். சார் ப்ளீஸ் சார், ஒரே ஒரு தடவை பார்த்து பேசிட்டு போயிடுறேன் சார். சார் எங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ண விடுங்க சார். என்ன சார் ரூல்ஸை ஃபாலோ பண்றீங்க? ஒரு பொண்ணை கோர்ட்ல ஆஜர் பண்ணாம ராத்திரி முழுக்க எப்படி சார் ஸ்டேஷன்ல வச்சிருப்பீங்க? இதான் உங்க ரூல்ஸா? அதெல்லாம் ரூல்ஸ் படி தான் சார் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நல்லா பாருங்க, 2 லேடிஸ் போலீஸ காவலுக்கு வச்சிருக்கோம். நீங்க நல்லா பாருங்க, அதுங்க காவலுக்காருக்கு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு. சான்ஸே இல்ல சார். தயவு செஞ்சு கிளம்புங்க சார். சார் நீங்க இவ்வளவு நேரம் என் கூட நின்று பேசிக்கிட்டு இருக்க தெரிஞ்சாலே இன்ஸ்பெக்டர் என்னை திட்டுவார் சார். தயவு செஞ்சு ப்ளீஸ் கிளம்புங்க சார். சார் நான் ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன். சார் சொன்னா கேளுங்க, தயவு செஞ்சு போங்க சார். போக மாட்டீங்களா? போங்க சார். எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க. மூஞ்ச பார்த்தவே தெரியல. ஆமா. இன்னும் மாப்பிள்ளை காணோமே சம்பந்தி. நாம வேணா ஸ்டேஷன்ல போய் பாப்போமா? சரி வாங்க போலாம். அத்தை, என்னத்த இந்த நேரத்துக்குலாம் ஸ்டேஷனுக்கு போய்கிட்ட? ஒரு 1/2 hour பாப்போம், பிரபு வந்துருவான். இப்படிதான் நீ ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனா இன்னும் காணும். என் மனசுதான் கடந்து அடிச்சுக்குது. வாங்க சம்பந்தி போலாம். மாப்பிள்ள சத்யாவை கூட்டிட்டு வராருன்னு நினைக்கிறேன். பாத்தியா, நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சா? நீ சொன்னா சரியாத்தாம இருக்கும். என்னடா அது, நீ மட்டும் வந்திருக்க? என் மருமக எங்க? மாப்பிள்ள, சத்யாவை கூட்டிட்டு வரேன்னு போனீங்க, சத்யாவை காணுமே, என்னாச்சு மாப்பிள்ள? சாரி அத்தா, சத்யாவை ஜாமீன்ல எடுக்க முடியல. ஐயோ ஐயோ கடவுளே! என்ன அதெல்லாம்? என்னடா, ஏன்டா அவளை நீ ஜாமீன்ல எடுக்கல? இல்லம்மா, ஆளுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. நான் எப்படியாவது நாளைக்கு கண்டிப்பா உங்களை ஜாமீன்ல எடுத்துருவோமா? நாளைக்கா? என்னடா பேசுற? நைட்டு ஃபுல்லா அவ எப்படிடா ஸ்டேஷன்ல இருப்பா? அதெல்லாம் முடியாது. எனக்கு இப்பவே என் மருமகளை பார்த்தாகணும். அம்மா இருமா. அம்மன் கோயில் இருக்க, நாளைக்கு பூஜையை முடிச்சிட்டு அப்படியே ஸ்டேஷனுக்கு வந்துடுறோம். சரி, கவலைப்படாம போயிட்டு வாங்க. எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். டேய், அத்தையும் பாட்டியும் டிராப் பண்ணிட்டு வா. சரி மாப்பிள்ள. வாங்க வரேன் மாப்பிள்ள. வரேன் மாப்பிள்ள. தெரியுமா,
டேய், இருக்கிறதுல கொடுமையான விஷயம் எது தெரியுமா? நடக்காத ஒண்ணுக்கு நம்பிக்கை கொடுத்து காத்திருக்க வைக்கிறதாண்டா. டேய், என்ன நடந்தாலும் சரிடா, இன்னைக்கு அவங்கள பார்க்காம வரதில்ல. அட்லீஸ்ட் அவங்கள என்னால பெயில் எடுக்க முடியலனாலும் சொல்லி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்டா. இல்லனா ஒவ்வொரு நிமிஷமும் குற்ற உணர்ச்சியில செத்துருவேன்டா. மாப்ள, அவனுக்கு தான் உன்னை உள்ளேயே விட மாட்டானுங்களே மாப்ள. அந்த வினோத் கொடுத்த காசுக்கு விசுவாசமா ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தானா நமக்கு ஒருத்தன் அப்படி கிடைக்காம. ஏன்னா இந்நேரம் உன் புருஷன் தூங்கி 2 ஜாமம் ஆயிருக்கும். நீ என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா சாப்பிட்டு தூங்குற வழிய பாரு. என் அமுல் பேபி பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? போனை தர முடியாதுன்னா தர முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க. அத்தை விட்டு ஊர்ல இருக்கிற புருஷனுங்க மாதிரிதான் ஏன் அமுல் பேபி இருப்பான்லாம் சொல்லு இருக்காதீங்க. நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், இந்நேரத்துக்கு அவன் சாப்பிடாம தான் இருப்பான். போங்க. நல்ல ஆளு மூஞ்சியும். நான் போறேன், ஆனா நீ சாப்பிடு. அடி வாங்கவாவது தெம்பு வேணும்ல. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், அவங்க இன்னும் சாப்பிடாம இருப்பாங்க மேடம். நான் ஒரே ஒரு வார்த்தை அவங்கள சாப்பிடுங்கன்னு சொன்னா அவங்க சாப்பிட்டுருவாங்க மேடம். அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறானே, ப்ளீஸ் மேடம். இதேதான் அந்த சத்யா பொண்ணு சொல்லுச்சு. சார், படிச்சவரா இருக்கீங்க, சொன்னா உங்களுக்கு புரியாதா? போங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார், அவங்க மத்தியானம் கூட சாப்பிடல சார், இப்ப கூட சாப்பிடாம தான் சார் இருப்பாங்க. ஒரே ஒரு வார்த்தை சொன்னா சாப்பிட்டுருவாங்க சார். சார் ப்ளீஸ் சார், ஒரு நிமிஷம் கொடுத்தா பேசிட்டு வந்துடுவோம் சார். எவ்வளவு கெஞ்சினாலும் இப்ப பார்க்க முடியாது, புரிஞ்சுக்கங்க சார். போங்க சார். சார் போங்க சார். சொல்றேன் இல்ல சார், போங்க. இருக்காங்கன்றது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. என் புருஷன்லாம் நான் நைட் டியூட்டிக்கு வந்தா என்னானே என்ன பண்றேன்னு ஒரு நாள் கவலைப்பட்டதே கிடையாது. இது நாள் வரைக்கும் போன் பண்ணி கேட்டது கூட இல்லம்மா. ஏமா நீ என்னன்னா நீ சொல்லாம அவர் சாப்பிட மாட்டாருன்னு நீ சொல்ற. உன் புருஷன் என்னன்னா நான் சொல்லாம என் பொண்டாட்டி சாப்பிட மாட்டாருன்னு அவர் சொல்றாரு. இப்படி இருக்கிற புருஷன் பொண்டாட்டிய பட்னியா போட எனக்கு மனசு இல்லம்மா. நான் போன் தரேன், உன் புருஷன் கிட்ட பேசிக்க. என்ன இந்த புடி, சீக்கிரம் பேசிட்டு கொடுத்துரு. யாராவது பார்த்தா என் வேலை போயிடுமா? சரி. ஏங்க, உங்களை பார்க்கலான்னா உள்ளே விட மாட்டாங்க. இங்க பாரு, எனக்கு இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் கவலைப்படாம இருக்கணும்னு நீ நினைச்சனா வீட்டுக்கு போய் ஒழுங்கா சாப்பிட்டு தூங்கு. அத்தை விட்டு நீ இப்படி ஸ்டேஷன் வாசல் எல்லாம் நின்று இருந்தனா அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் நானும் சாப்பிடாம தூங்காம பட்னியா தான் இருப்பேன். என்னங்க ஏங்க இப்படி? நான் நினைச்சேங்க நீங்க இன்னும் சாப்பிடாம தான் இருப்பீங்கன்னு. இதோ பாருங்க, நீங்க சாப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சாதான் நான் வீட்டுக்கு. ஐயோ மாப்ள, இல்ல சார், அது வந்து எதுவும் பேசாதீங்க. இத்தனை வருஷ சர்வீஸ்ல இந்த கைய கரப்படியாம காப்பாத்திட்டு வர்றேன். இந்த கைய கலங்கப்படுத்த பாக்குறீங்களா? போதும். டேய், அவர் சின்சியாரிட்டி நம்மளால கெட்டு போக வேணாண்டா. வா. கையா இருக்குங்க சார், கட்டோட்டு மாதிரியே இருக்கீங்க. என்ன ஏட்டையா, பணத்தை வாங்கிருக்கலாம்ல. நல்ல ஆஃபரை மிஸ் பண்ணிட்டிய. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேயா. யோ, டியூட்டில ஜாயின் பண்ணும் போது உறுதிமொழி ஒண்ணு எடுத்தான் தெரியுமா? அதெல்லாம் தெரியும். அது ஞாபகம் இருக்கா உனக்கு? இருக்கு. அத நான் என் உயிர் மூச்சா மதிக்கிறேன். எங்களை மன்னிச்சிருங்க சார். சரி, மன்னிச்சிட்டேன். கிளம்புங்க. இல்ல சார், நீங்க எங்களை மன்னிச்சே ஆகணும் சார். அதான் மன்னிச்சிட்டேன்னு சொல்றேனே. திரும்ப திரும்ப மன்னிங்கன்னா எப்படி? கிளம்புங்க. அது இல்ல சார், ஆக்சுவலி நாங்க ஒரு போலீஸ் மூக்க உடைச்சிட்டோம். அதுக்கு தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கோம். போலீஸ் மூக்க உடைச்சிட்டீங்களா? யாரு மூக்கையா உடைச்சீங்க? அது எங்க இருக்க அந்த போலீஸ்காரன்? ஆக்சுவலி அவரும் இங்கதான் சார் இருக்காரு. இங்கயா இருக்கா? ஆமா சார், அவர் பேரு கோபாலு. அவர் மூக்க தான் சார் உடைச்சிட்டோம். உங்க மூக்க தான் சார் உடைச்சோம்.